அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டீ கடை ஸ்டைலில் பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் 200 கிராம் மைதா வந்து அலசி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு தயிர் வந்து ஒரு 100 ml தயிர் இதை ஊற்றிட்டு சீனி வந்து ஒரு 3 ஸ்பூன் சீனி வந்து மிக்சியில் ஏலக்காய் போட்டு ஒரு 5 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் சோடாப்பு, 1 ஸ்பூன் நெய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாவு வந்து கொஞ்சம் கொல கொலப்பாக இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இதை நல்லா அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ சீனி பாகு காய்ச்சிக்கிடுவோம். 200 கிராம் சீனி, 75 ml தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இது வந்து கம்பி பதம்லாம் வேண்டாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் காய்ச்சி எடுத்தால் போதும். சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக லெமனை ஒரு 4 சொட்டு புழிஞ்சிக்கிடுவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்கணும். இப்போ இதில் இந்த மாவை தேவையான அளவு உருண்டைகளாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதை வந்து சின்ன சின்ன இதாக போடுறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிடுவோம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் சீனி பாகில் இதை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கிடுவோம். ஆறுன உருண்டைகளை சீனி பாகில் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறி வரட்டும். பாருங்கள், பால் பன் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரி நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Subscribe to watch more videos. Also follow up in Instagram.